மெர்ஜ் சார்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரே வந்து குடுத்துருந்தாங்கன்னா, அது வந்து ஃபுல்லா ஒரு ஒரு எலிமெண்ட்டா அந்த அரேவ வந்து டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சார்ட் பண்ணுவோம். அதான் இப்போ ஒரு அரேல வந்து 3 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1, 2, 3ன்னு இருக்கலாம். இந்த இத வந்து ஒவ்வொரு அரேல ஒவ்வொன்னா தூக்கி போடுவோம். ஒரு அரேல ஒவ்வொன்னா தூக்கி போட்டுட்டு, அடுத்து மெர்ஜ் பண்ணுவோம். மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணுவோம். ஸோ, அதனால தான் இது பேர் வந்து மெர்ஜ் சார்ட்ன்னு பேர் வந்துச்சு. ஸோ, எப்படின்னு பார்க்கலாம். அதான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆஃபா டிவைட் பண்ணுவாங்க. ஆ வரேன். ஈவன் இத வச்சு பார்த்துடலாம். அடுத்து ஆடுக்கு எப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து இதில இத்தனை 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ 4 ஒண்ணு இது, 4 இன்னொரு இதாக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இது இதுக்கு 2க்கும் நடுவுல கோடு போட்டுடலாம். ஸோ அடுத்து இத வந்து 2, 2வா டிவைட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த 2வ 1, 1ஆ டிவைட் பண்ணிருவாங்க. அதாவது எப்படின்னா, இது எல்லாமே ஒரு பேக்ல இருந்த மாரி. இந்த அரேன்றது ஒரு பேக் மாரி வச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லா சேர்த்து ஒரே பேக்ல இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு பேக்ல ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பெரிய பேக்ல இந்த அரே இருந்துச்சு. அடுத்து இன்னொரு அதை விட கொஞ்சம் சின்ன பேக்ல இந்த அரே இருந்தது. அதை விட சின்ன பேக்ல இந்த அரே இருந்தது. இந்த அரே வந்து ஒரு சின்ன பேகு. இந்த அரே ஒரு சின்ன பேகு. இந்த அரே அதுக்கு சின்ன பேகு. அடுத்து இதுக்கு அது சின்ன பேக்ல இருந்தது. அதை அடுத்து இதை சார்ட் பண்ணோடனே இருக்கலே ஸ்மால் சைஸ் பேக்ல இது இது இதெல்லாம் வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ பேக் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அரேக்கு பதிலாக பேக் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின்குள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஒவ்வொரு அரேல ஒவ்வொரு எலிமெண்ட்டை போட்டு வச்சிருக்கோம். ஸோ அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 8, 3 இந்த கம்பேர் பண்ணி இப்போ 8, 3 ஒரு பேக்கில் இருக்குது. ஒரு சின்ன பேக் இருக்குது. ஒரு 8 இந்த ஒரு பேக்கில் இருக்குது. 3 இந்த ஒரு அதுக்கு பெரிய பேக்கில் கொண்டு வந்து இதை போட போகிறோம். அப்படி போடுறப்போ எதை போடணும்? 3யை தான் போடணும். ஓகே. 3யை போடணும். அதுக்கப்புறம் 8 போடணும். அப்படின்னா தான் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ மெர்ஜ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது 5 and 4ன்னு ஒரு பேக்கில் இருக்குது. அதுக்கு பெரிய பேக்கில் போட போகிறோம். ஸோ 4, 5 இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும். பேரலாக இங்கிட்டு ஹாஃப் பிரித்தோம்ல, இந்த ஹாஃப் வந்து அனதர் பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. இதான் மெர்ஜ் சார்ட். ஓகே. 5 and 4. ஸோ ஃபஸ்ட் இந்த சைடு உள்ளதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த சைடும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பேக்கில் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ பெரிய பேக்கில் போட்டிருக்கோம். அடுத்து இந்த அப்போது ஷார்ட் ஆகி இப்படி ஒரு அரே இப்படி ஒரு அரே வந்து ஷார்ட் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 அரேயும் சேர்க்கணும். அதாவது இந்த பேக்ல இருந்து பெரிய பேக்ல, அதாவது இது ஒரு பேக்ல இருந்திருக்கும். இது இன்னொரு பேக், இதே மாதிரி இன்னொரு பேக்ல இருந்திருக்கும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு பெரிய பேக்ல போட போகிறோம். ஓகே. அதான் என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்து கம்பேர் பண்ணணும். 8ஓட பெருசாக இருக்கா? அஃப்கோர்ஸ் 8ஓட பெருசாக தான் இருக்கும். 8ஐ விட சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ணி வச்சப்போ 8ஐ விட சின்னதாக தானே இருக்கும். ஸோ 3 வந்து இவனோட பெருசாக இருக்கான்னு பார்க்கும். இல்லை, சின்னது தான். அப்போது இதை விடையும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 உள்ளே வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து 4, அடுத்து 8 எடுத்து பார்க்கும். 8 இவனை விட சின்னதான்னு பார்க்கும். இல்லை, பெருசு. 8 இவன் தான் பெருசு. ஸோ கிடையாது, கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். அடுத்து இதை செக் பண்ணி பார்க்கும். இதை செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 8 எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 3 எடுத்து உள்ள 8ஐ விட 8ல் செக் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இந்த அரே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். அடுத்து இதோட 4ல் செக் பண்ணணும். 4ல் செக் பண்ணால் அதை விட சின்னதுன்னா ஸோ அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ வந்து 3ஐ பிக் பண்ணி போட்டுரும். ஓகே. அடுத்து என்னென்னா 8 எடுக்கும். 8ஐ விட 4 பெருசாக சின்னதான்னு பார்க்கும். சின்னது தான். ஸோ அப்போ இதுதான் ஆக்குப்பை ஆகும் நமக்கு தெரியும். அப்போ 4 வந்துடும். அடுத்து 4 சின்னதுன்னா அதுக்கடுத்து திருப்பி 8 எடுக்கும். 8ம் 5ம் செக் பண்ணும். அப்போது 5 தான் சின்னதாக இருக்கும். ஸோ 5 வந்துடும். அடுத்து 8 வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய பேக்கில் போட்டோம். இந்த 2 அரேயும் சேர்த்து ஒரு பெரிய பேக்கில் போட்டோம். ஓகே. இதே மாதிரி சேம் இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். இந்த 2ஐயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு வைப்போம். அதுக்கடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு பேக்கில் போட்டு வைப்போம். இந்த 2ஐயும் சேர்த்து இன்னொரு பேக்கில் போட்டு வைப்போம். அதாவது அறையில் போட்டு வைப்போம்.
ஷார்ட் பண்ணி அரேல போட்டு வைப்போம். அடுத்து இந்த 2யும் சேர்த்து ஷார்ட் பண்ணி ஒரு அரேல போட்டு வைப்போம். போட்டு வச்சோன்னா இப்படி ஒரு ஆன்சர் வரும். இதையும் இப்போ செக் பண்ணணும். செக் பண்ணுறப்போ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே 8 பிக் பண்ணோம். 8 பிக் பண்ணி 3 அதை விட சாரி நம்ம ஷார்ட் பண்ணி வேறு மாதிரி ஆன்சர் வந்து நிற்கும். அங்கே பார்ப்போம். இதையும் தான் இப்போ மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வந்து நிற்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணோம். 3 செக் பண்ணோம். 3 வந்து 4ஓட பெருசா. 3 வந்து இவனை விட எல்லாமே 3 வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும். 3 வந்து இவனை விட பெருசான்னு பார்ப்போம், சின்னதான்னு பார்ப்போம். சின்னதுன்னா அப்போ இந்த எலிமெண்ட்டை தூக்கி இங்கே போடுன்னு போட்டுரும். அடுத்து 2ஓட பெருசாக சின்னதான்னு பார்ப்போம். இந்த 2 சின்னதுன்னா திருப்பி இந்த எலிமெண்ட்டை தூக்கி போடுன்னு போட்டுரும். அடுத்து 6 விட சின்னதாக பெருசான்னு செக் பண்ணி பார்ப்போம். 6 விட சின்னது. ஸோ அப்போ 3 வந்து உட்காந்துரும். அடுத்து திருப்பி 4 பிக் பண்ணோம். 4 பிக் பண்ணுறப்போ வந்து 4 இங்கே 6க்கு வந்துடும். 4 விட 6 பெருசாக சின்னதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் சின்னது. ஸோ இங்கே போட்டுரும். அடுத்து 5 வரும். 5 6 விட பெருசாக சின்னதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சின்னது. ஸோ 5 இங்கே போட்டுரும். அடுத்து 8 விட 6 சின்னதாக பெருசான்னு செக் பண்ணும். 6 தான் சின்னது. ஸோ 6 வந்துடும். அடுத்து 8 7 செக் பண்ணும். 7 தான் சின்னது. 7 வந்துடும். அடுத்து 8 வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் மெர்ஜ் சார்ட் வந்து பண்ணியிருப்போம்.